உலகமே சேர்ந்து ஒருத்தனை கோமாளி ஆகுனுச்சு. அவர் பார்த்தா நீ பெரிய ஹீரோ ஆகிட்டார். ஜிபி முத்து நிறைய சமூக பார்வை இருக்கு அவர்கிட்ட. அவர் கோமாளி தானே பார்த்தோம். ஆனால் அவர்கிட்ட சொசைட்டி விஷன் இருக்கு. நீ என்ன கோமாளித்தனம் வேணுமோ பண்ணுங்க, ஆனால் சொசைட்டி விஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரவுடி பேபி சூர்யான்னு வச்சிருக்காங்க. ரவுடின்னா என்னமா? ரவுடினா அக்யூஸ்ட், பேபினா குழந்தை. குழந்தை அக்யூஸ்ட் ஆகுமா இல்லை ரவுடி குழந்தை ஆகுமா தெரியல. ரவுடி பேபி, சூர்யா அதை ஆணுக்கு வைக்கிறாங்க பெண்ணுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்குல்ல. அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு. திருச்சி சாதனா, என்ன திருச்சியில் எவ்வளோ பெரிய கோயில் இருக்கு. மலைக்கோட்டை 2 லட்சம் வருஷம் ஆச்சாமா அந்த ராக்குக்கு. மலைக்கோட்டை எவ்வளவு பேரை பார்த்துருக்கோம். மலைக்கோட்டையை கூட மறந்துடுவாங்க சார். சாதனை மறக்க மாட்டாங்க. அப்போ இங்கேயும் குப்பை இங்கேயும் குப்பை, ஒரே குப்பை ஓட்ட உடச்ச எல்லாம். சரி என்ன பண்றது, எதை நம்ம ப்ரொமோட் பண்றதுன்னு இருக்காங்க. எல்லாத்தையுமே தூக்கி விட்டா எப்படிமா? நீங்க ரசிக்க தான் அவங்க பண்றாங்க. நீங்க ரசிக்கலன்னா அது எப்படிமா? ஏமா பல கோடிக்கு போட்டு கொட்டி படம் எடுக்கிறானுமா. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுமா, போஸ்டர் அடுத்த நாள் பார்த்தா மாடு திட்டு போயிட்டு தேட்டருக்கு பார்த்தா படமே காட்டிட்டாங்க. யாருமே கேள்வி கேட்கறவங்க எல்லாம் நீங்க கழுவி ஊத்துனா எவன் தான் வருவாங்க? ஒருத்தன் வந்து உதவி பண்றான்னு வச்சுக்கேன், சும்மா உதவி பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கு. என்ஜிஓ பணமா? என்ஜிஓக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல. என்ஜிஓ பணமா? என்ஜிஓ எங்க இருந்து வருது? எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல் இணையறாரு தமிழ்வேந்தன் அவர்கள். அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம்மா சார். இன்ஸ்டா பிரபலங்களோட தொல்லை தாங்க முடியல சார். பிரபலங்கள் தாண்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சார். சாரி விற்கிறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். சாரி விற்கிறாங்க, மக்களுக்கு வேணுங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லதான். பட் அதில் வந்து அத்தான், மாமா, மைத்துனர்கள், இன்னும் பலர் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வந்து ப்ரமோஷன் பண்ணி ஒருத்தவங்க வந்து இவங்கள அடிக்கிறதும், கமெண்ட்டில் போய் இவங்கள தாக்குறதும், அந்த மாதிரிலாம் ரொம்ப கிளீஷேவாக போயிட்டுருக்கு சார். அதெல்லாம் பார்க்குறீங்களா? அழகாக ஒரு அரசியல் கண்டென்ட் எடுத்தார். ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவனாக என்னை பேச வச்சேன். இவங்களை பேச வச்சு என்னை காலி பண்ணுறது இது திட்டம். தட் இஸ் இன்ஃப்ளூயன்சர். ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்சர். என்னை கோத்து விடுறதுக்கு இந்த திட்டத்தை போடுறது தெரிஞ்சு போச்சு. வடிவேலு சொல்லுவார் பாருங்க, நான் சொல்லி தான் சொல்லணும், வளைய விரிக்கிறா பார்த்து கண்ணில் குத்தி போட்டு விடுங்க. அந்த மாதிரி நீங்க திட்டம் போடுறீங்க. உங்க திட்டம் நிறைய அதுக்கு முன்னாடி உங்களை பேசினாங்க சார் வீடியோல. நீங்க இங்க இருந்து வந்தீங்க நான் யோசிச்சேன் சார். செல்ஃப் அதாவது என்ன ட்ரிகர் பண்ணி விடுறது, என் ஈகோவை டச் பண்ணி விடுறது. நான் அவங்களுக்கு பதில் கூட சொல்லலை. அவங்க யார் பேசணும்னு தெரியும். அப்ப கரெக்டா தானே சார் பேசுறேன். மருத்துவ பேசுனதும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், உங்க டாபிக்கு நான் வரல, என் டாபிக்கு நீங்க வராதிங்க. நான் உங்களை நீங்க ஏதோ வித்துட்டு போறீங்க, ஏதோ பண்ணிட்டு போறீங்க, அதை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. நான் அதை காமனா பேசுறதுன்னா டோட்டலா இந்த கோமாளித்தனம் பண்ணா பேசுவேன். அதை தான் சார் கேட்குறேன் நான். எதுக்கு இந்த கோமாளித்தனம்? மற்றபடி நான் அதில் இறங்குறதே இல்லை. ஏன்னா அவங்க வந்து வரதில் எல்லாமே பேசுறாங்க. பாப்பா ஒரு ஒரு மாண்பு இருக்கணும். ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும், பவுண்டரி. அது இல்லவே இல்லை. போட்டு பொழக்கிறது, எல்லாரையும் போட்டு செய்ன்னு செஞ்சு விட்றாங்க. நம்ம அதனால அவங்கள்ட்ட போய் தேவையில்லாமல் போய் நம்மளா எதுக்கு வாண்டடா போய். என்ன சார் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர் நீங்க, எவ்வளோ குற்ற சம்பவத்தில் வந்து ஆஜராயிருக்கீங்க. அதுக்கு தான் இதை சொல்கிறேன். நீங்க இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா உலகமே சேர்ந்து ஒருத்தனை கோமாளி ஆகுனுச்சு. அவர் பார்த்தா நீ பெரிய ஹீரோ ஆகிட்டார். ஜிபி முத்து நிறைய சமூக பார்வை இருக்கு அவர்கிட்ட. அவர் கோமாளி தானே பார்த்தோம். ஆனால் அவர்கிட்ட சொசைட்டி விஷன் இருக்கு. நீ என்ன கோமாளித்தனம் வேணுமோ பண்ணுங்க, ஆனால் சொசைட்டி விஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய செயல் இந்த சமூகத்தை சீர் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண முடியாது. இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னது நீங்கள் பேர் கூட சொல்லக்கூடாது எல்லாம் காலைல சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்கள் ஐடி இருக்குது, ஐடியை போட்டு தான் பண்ணுறாங்க. அதை நீங்கள் நம்பி வாங்குறீங்க. அதில் சில ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் உரிய நீதிமன்றம் கன்சூமர் கோர்ட்டில் இருக்குது, அதில் போய் வழக்கு போடலாம். அதுமாரி இப்போ இவங்க உட்காந்து இதை பற்றி பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, புடவையெல்லாம் ஏமாத்திட்டாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் போய் பார்த்தா அவன் என்ன ஏமாத்திட்டா ஒன்று ஏமாத்திட்டு இப்படி இருக்குன்னா இப்போ நம்மளால சொல்ல முடியாது. யாராவது என் மனசில் உள்ளதை பூரா அவன் சொல்கிறான்டா, எனக்கு என் மனதில் உள்ள பாரமே இறங்கி போச்சு பாருல. உங்கள் பேர் புடவை விற்றா புடவை தானே சார் விற்கணும். இதில் என்ன சார் வந்து அத்தான் மாமான் அது என்ன சார் ப்ரமோஷன்? புதுசாக அவங்க பேர் வச்சுக்கிறாங்கம்மா. இப்போ ரவுடி பேபி சூர்யான்னு வச்சுருக்காங்க. ரவுடின்னா என்னம்மா? ரவுடினா அக்யூஸ்டு, பேபினா குழந்தை. குழந்தை அக்யூஸ்ட் ஆகுமா இல்லை ரவுடி குழந்தை ஆகுமா தெரியல. ரவுடி பேபி, சூர்யா அதை ஆணுக்கு வைக்கிறாங்க பெண்ணுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் குழப்பமாக இருக்கல, ஒரே குழப்பமாக இருக்குல்ல. அதேமாரி தான் எனக்கு இருக்குது. திருச்சி சாதனா, என்ன திருச்சியில் எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது. மலைக்கோட்டை 2 லட்சம் வருஷம் ஆச்சாமா அந்த ராக்குக்கு. மலைக்கோட்டை ஆமாம், எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். மலைக்கோட்டையை கூட மறந்துடுவாங்க சார். சாதனை மறக்க மாட்டாங்க. திருச்சினா ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குமா, திருச்சி காவேரி கரை இருக்குது, திருச்சியில் அழகாக பெல்லுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இப்படி துப்பாக்கி தொழிற்சாலை, பாய்லர் இருக்குது. ரொம்ப அழகான நகரம், சுகாதாரமான நகரம், இந்தியாவிலே பேர் எடுத்துச்சு. திருவானை கோயில் இருக்குது, என்ன அடிக்கிட்டே போகலாம். ஜங்ஷன் இருக்குது, ஏகப்பட்டது. திருச்சியை சுற்றி ஒரு ஜங்ஷன், தமிழ்நாட்டுடைய இதயம்னா திருச்சி தான்.
ஆனால் திருச்சினோட நச்சனோட ஒரு சாதனாவை சொல்கிறாங்களா, குளித்தலுக்கு தாண்டி இருக்குது. ஏன்னா சாதனா தெரியுமா, சாதனா தெரியுமா, சாதனா தெரியுமாவா, தெரியாது எனக்கு, சாதனா தெரியாதா, அதுக்கே நான் கத்துற தெரியாதான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒருவரோட ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்க. அது கூட பரவாயில்ல சார், ஒரு சமுதாயமே வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தனா திவ்யா கள்ளச்சி. ஆமாம்மா, அது ஒரு கம்யூனிட்டி பேரை பிரிண்ட் வைக்குதுமா, அது தப்புமா. அது நீங்கள் வந்து அதாவது எந்த சாதியும் நான் தூக்கி பிடிக்கல, ஆனால் ஒரு சாதி பேரை வச்சு நீங்கள் ஒரு கிரிஞ்சான வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அந்த கம்யூனிட்டியை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அவங்க அதை வச்சுக்கிட்டு கார்த்தின்னு தின்னுக்கிட்டு ஐயோ இப்போ கொஞ்ச நாளில் குண்டாதெல்லாம் மூணு அமைதியாக இருக்குது. திவ்யா கள்ளச்சி வந்து சின்ன பிள்ளைகளை வச்சு பாலியல் ட்ரீட் பண்ணது கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவங்களும் சேர்ந்து ரிமாண்டு பார்த்தா எல்லாம் ஒரே கேங்கு. ஷேர் பிரிக்கிறதுல பிரச்சனை, ஷேரிங் ப்ராப்ளம். அப்போ இங்கேயும் குப்பை ஒரே குப்பை ஓட்ட எல்லாம் சரி என்ன பண்ணுறது. அதனால் இப்போ இந்த இன்ஸ்டாவில் நடக்கிற ஃபைட்டிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா, நமக்கு ஒன்றும் புரியலை. உண்மையிலே இருக்குது அதை சேட் பண்ணுற ஆப் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த பாட்டுக்கிட்டு அமைக்கி பிடிப்போம், அதாவது நமக்கு என்ன நடிக்க தெரிய போகுது, பாட்டை போட்டு இப்படி முடிஞ்சு வந்து காமிச்சிட்டு போட்டு விட்றது. ஏன்னா 10 ஃபோட்டோ எடுத்து வரிசையாக வைப்பேன், ஒன் பை எல்லாம் வச்சு ஏற்றி விட்றது. அதை 15 பேர் 20 பேர் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் மில்லியன் ஃபாலோவர்ஸுங்கிறாங்க, ₹1 வருமானம் வராது, அதில் அம்மாஞ்சொல்லி வராது. சார் வாட்டர் மெலன் ஸ்டார் தெரியுமா சார், தண்ணி பழம். இப்போ அவர் ஏஐயில் பெரிய குரங்கோட மூஞ்சி வச்சுமா, ஐயோ இந்த எடிட்டரோட என்ன சொல்கிறேன்னு தெரியல, குரங்கோட மூஞ்சி வச்சுமா சிரிக்கக்குள்ளே இது வரைக்கும் வாங்கி போகிற மாதிரி இருக்குது. உண்மையிலே ரசித்து வியந்து பார்த்தேன் அந்த எடிட்டிங்க. சார் டாக்டர் சார், அவரை டாக்டர் தான் வந்து அழைக்கணும்னு சொல்லியிருக்காரு அவர். ஆமாம்மா, எல்லாரும் அப்படி தானே அழைக்கணும். நான் வக்கீல் தான் அழைக்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி இப்படி அழைப்பீங்க, மருத்துவர்னு அழைங்க. அவர் தான் நமக்கு தான் ஃப்ரேம் இருக்கலாமா அப்படின்றாரு அவர். ஃபேம் இருக்குமா, ஆடியன்ஸ் இருக்காங்கம்மா, நம்ம பார்க்கலாமா. சத்யராஜ் படத்தில் மீனாவை லவ் பண்ணுவார். மீனாவை லவ் பண்ண எந்த தகுதியும் இருக்காது, படிச்சிருக்க மாட்டார், முறைமாமன்னு நினைக்கிறார். உடனே உனக்கு எல்லாம் எப்படி பொண்ணு கொடுக்குறதுன்னு ஆகிடும். தாய்மாமன்னு கவுண்டமணி அவங்களும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா இந்த அளவு வலிக்கும். ஏமாம்மா நான் வேணா இப்போயே போய் ஒரு டாக்டராவோ இன்ஜினியரோ வக்கீலோ ஆகிட்டுமா. அது போய் எப்படி பாப்பல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசிவிட்ட நீ. ஐயோ அது எல்கேஜி, அதுக்கு போய் ப்ரீகேஜி, அங்கே பால்வாடி இருக்கும், அங்கே ஒரு ஆயா இருக்கும், அந்த ஆயா மடியில் உட்காந்து சோறுதிங்கன்னா நீ உட்காந்துருவ ஆயா மடியில். பட் அந்த ஆயா நினச்சாதான் ரொம்ப இதாக இருக்குது, அதில் ரொம்ப கஷ்டமாமு அப்படின்னு சொல்லுவார். மாப்பிள்ள ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ளன்னு சொல்லுவார். அதுமாரி பளிச்சுன்னு இவரை சொல்லிட்டாருமா, நமக்கு ஃபேம் இருக்குது, எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் இந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுன்னு இருக்கலாமா, எல்லாத்தையுமே தூக்கி விட்டா எப்படிமா. நீங்கள் ரசிக்க தான் அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் ரசிக்கலைன்னா அது எப்படிமா. ஏம்மா பல கோடிக்கு போட்டு கொட்டி படம் எடுக்கிறானும்மா, வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுமா, போஸ்டர் அடுத்த நாள் பார்த்தா மாடு தின்ட்டு போயிட்டு தேட்டரில் பார்த்தா படமே காட்டிட்டாங்க, படம் ஓடலை. சனிக்கிழமை சாயந்தரம் ஆள் இல்லை. அன்றைக்கி ஒரு படத்துக்கு போனோம்னா நான் மெனக்கட்டு இங்கேருந்து பார்த்துட்டு பாடிக்கிட்ட ஒரு தேட்டர் இருந்ததுமா. போனால் அவங்க சொல்லிட்டாங்க, சார் 10 பேர் வந்தால் தான் சார் படம் போடலாம். நாங்கள் இருந்தது 2 பேர், இவ்வளோ தூரம் டீசல் போட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு சரி 8 டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன், அப்போயாவது படத்தை போடியா. வந்தாச்சு இவ்வளோ தூரம், ஒரு டிக்கெட் 120 ரூபா சொன்னார், 10 டிக்கெட் 1200 2 பேரும் நாங்கள் இருக்கிறோம், பாக்கி ஒரு 800 லாஸ் தான். சரி வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஷோ போட்டாங்கம்மா. அப்போ இப்படி இல்லாமல் இருக்குது நிலவரம். அக்கா அது வேற, இந்த அக்காக்கள் வந்து அந்த உண்மையான இருக்கக்கூடிய அக்காங்களுக்குலாம் வந்து பெரிய பேராபத்து என்னன்னா, அக்காக்களோட பெரிய சாம்ராஜ்யம் நடக்குது. பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, டிவோஷனல் அக்கா, அதுதான் இங்கே ஓடுதும்மா. பிக் பாஸில் பெரிய முதலாளி ஷோவில் ஓடுது. பிக் பாஸ்னா பெரிய முதலாளி தானே, பெரிய முதலாளி அதில் ஓடுதும்மா பலூன் அக்கா. அதுக்குலாம் பலூன் அக்கான மீனிங் தெரியுமா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, கடைசி நேரம் இந்த பயலுக்கு பூரா பலூன் எழுதிட்டானுங்க, பலூன்லாம் இல்லை அப்படின்னு காமிச்சாங்க. அதான் பலூன் அக்கா பேரை பற்றி இல்லை, என்னவோ நடக்குது. கண்டாவி மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும், அதை சொல்லுவேன்னா. நம்ம பேசுகிற நமக்கு தான் அம்மாஞ்சலி பிரயோஜனம் இல்லை, அவங்க அம்மா நல்லா சம்பாதிச்சு தான் போகிறாங்க. நம்ம பேச அவங்க ஃபேம் ஆகிறாங்க. அதோட தான் பேசாமல் இந்த சப்ஜெக்ட் நான் வேண்டான்னு சொன்னேன். பேச அவங்க பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறாங்க, காசு ஏறிக்கிட்டே இருக்கு, ஃபாலோவர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் போகிறாங்க, ஹீரோ இப்போ ஏதோ இது ஷோ நடிக்கிறாரு, தண்ணி பழம். ஆமாம் இது ஷோ நடிக்கிறாரு அப்படின்னா வருமானம் லட்சமாக வரும். இங்கே ஸ்டுடியோவில் பார்த்துப்பாங்க, தங்க வச்சுப்பாங்க, ஃபேமிலி வச்சுப்பாங்க, எல்லாம் ஓகே. இங்கே வந்து நீ நல்லது செஞ்சு சோசியல் சர்வீஸ் பண்ணியெல்லாம் பெரிய ஆள் ஆக முடியல, முடிவெடுத்துட்டாங்க. அடித்து இறக்கு தர ரோக்கலாக பேசு, திருச்சி சாதனம்லாம் அழகாக பேசுவான். அந்த மாதிரி அந்த ஒரு பையன் ஒருத்தன் இருப்பானே, பேர் காத்து கருப்பு கலை. அவன் வந்து திருச்சியிலேருந்து எதில் வந்தீங்க, பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா படுத்துட்டு வந்தீங்கன்னா படுத்துட்டு வந்தேன் தனியாகவே யார் கூட என்னடா சொன்ன, இது ஒரு ஷோமா, இது பார்த்தா லட்சக்கணக்கில் போய் கிடக்கு. ஆமாம் சார், லட்சக்கணக்கில் போய் கிடக்கு.
இது வந்து ஒரு ஷோ. அப்போ இப்படி கொண்ட நெகட்டிவ் வைப்லே பெரிய ஆள் ஆகலாங்கிறது வந்து எதிர்கால ஜெனரேஷன் தொலைச்சிரும். இதை வந்து ஷக்கிலா பேட்டி எடுக்கிறாங்க சார். எடுக்க வேண்டியது தானே, நியாயம் தானம்மா. இல்லை ஷைலா அவங்க வந்து அவங்கள யாரை வந்து கோமாளி ஜிபி முத்து வந்து கதாநாயகன் ஆனானோ, யாரை வந்து செக்ஸ் போர்டு கதாநாயகின்னு சொன்னீங்களோ அவங்க நிஜத்தில் கதாநாயகியாக வாழ்கிறாங்க. அவங்க திருநங்கைகளுக்கான ஒரு தனி அறக்கட்டளை நடத்துகிறாங்க. அவங்கள நான் எளிதாவில் இடப்படலை. சொசைட்டி ரெஸ்பான்சிபிள்னு இருக்குல்லம்மா. கல்யாணம் பண்ணிக்கல, காட்சி பண்ணிக்கல, வாழ்ந்தாச்சு, சரி என்ன பண்ணுவோம், கடைசி காலத்தில் இதில் நல்லது பண்ணுவோம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள நம்ம வரவேற்கணுமா, இல்லைன்னா வரவே இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே என்னம்மா ஆகிப்போச்சுன்னா, என்ன மாதிரி பேசுறது யாருமே வர தயாராக இல்லை. பார்த்தீங்களா? இல்லை பார்க்குறோம். யாருமே வர தயாராக இல்லை, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. எதுக்குடா இவனை வாயில் உழுதுகிட்டு கண்டபடி திட்டானுவான், எதுக்கு வீணாக பேசிட்டு தேவையில்லாதது, நம்ம உண்டு வேலை உண்டு போயிட்டாங்க. என்ன இப்போ என்ன மாதிரி பேசுறது ஒரு சிட்டியில் புரியல. இவங்களெல்லாம் யார் சார் தடுக்கிறது? இதெல்லாம் எப்படி சார் போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆப் பண்ணால் தான் உண்டு. டிக்டாக் க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணாதான் உண்டு. அது இப்போ யூடியூப்ல வந்து நிறைய வரையறை இருக்கு. ஸ்டார் வச்சு போடணும், கொலைன்னு போடக்கூடாது, கற்பழிப்புன்னு போடக்கூடாது. ஆனால் இன்ஸ்டாவில் எந்த வரையறையும் இல்லை. எதை வேணா போடலாம், எதை வேணா என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி. பிளாக் பண்ண மாட்டாங்களே சார். இலக்கியெல்லாம் வந்து ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்களே சார். ஆமாம், இப்போ சமயக்காரியாக மாட்டாங்க, அவங்க பயங்கரமாக ஆடுவாங்க. அது இப்போ சமயக்காரி ஆகிட்டு இப்போ ஃபீல்டே மாற்றிட்டு நான் கொஞ்சம் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், அடிக்குது சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து மூவி மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த படமா படம் ரிலீஸ் ஆகலை, அது ஆகாது. இல்லை உப்மா எப்படி ரிலீஸ் ஆகும்? படம் தான் இந்த பெரிய பெரிய டேரக்டர் போட்டு எடுக்கிறாங்க ஒரு படம், அதுதான் ரிலீஸ் ஆகும். உப்மா எப்படி ரிலீஸ் ஆகும்? அவங்க மூவி பண்ணுறாங்களாம். யாரை கேட்டாலும் மூவி பண்ணுறோம், ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணுறோம், மூவி எல்லாம் எங்கே பண்ணுறது? நிஜ சினிமா வேறு லெவலில் இருக்குது. இவங்க பண்ணுறது உப்மாமா கிரிஞ்சி அந்த லெவலில் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ சமையல் கலை வல்லுநராக இறங்கிட்டாங்க களத்தில். இல்லை சார், இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ பேத்த வந்து நான் இது பண்ணி கேட்டேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக பணக்காரங்க ஆகிடலாம், ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபேம் ஆகிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக வந்து நெகட்டிவ் ஃபேம் போய் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக போயிடுச்சோ அப்படின்னு தோணுது சார். ஏன்னா 2K இலசுகள்லாம் ரொம்ப இப்போ கோவை சம்பவத்தில் கூட எல்லாரும் பேசினது வந்து இந்த விஷயந்தான். ஸோ இலசுகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபேம் கிடச்சிரும், ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சா? அதுமா சொல்கிறது உண்மைதான். மாயக்கரன் ஒரு படம் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருக்கேன், கடைசியாக பேசி முடிச்சிடலாம். சேரன் சார் படம் தயவு செய்து பாருங்கள். பார்க்குற இன்ஃப்ளூயன்சஸும் பாருங்கள், அதில் நடிக்கிறவனும் பாருங்கள், பார்க்குறவனும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். கமெண்டில் என்னை திட்டுறவனும் பாருங்கள். உங்களை நல்வழிப்படுத்த தான். நான் என்னை திட்டுறதுனால நான் ஒரு அம்மான்னு சொல்லி நான் குறைய மாட்டேன், ஆனால் உங்களை நல்வழிப்படுத்தணும். அதில் வந்து சேரன் வந்து ஒரு முடி வெட்டுறவராக இருப்பார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தோன்னா அவர் அந்த வேலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆனால் நல்லா வெட்டுவார், ராதாரவி உணராக இருப்பார். ஒருத்தர் வருவார், எல்ஐசி ஏஜென்ட் ஆகலாமா, எல்ஐசி ஏஜென்ட்டாக போய் பார்ப்பார். இப்படியே சொல்லுவோம்ல. கடைசியாக ஒருத்தர் வந்து ஏன் சரத்குமார் சார் அதில் படத்தில் வருவார், ஏன் இப்போ குமார் கூட ஹீரோ நடிச்சா படம் ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அடுத்த நாள் போய் பாலச்சந்திர விட்டு முடி சிகரெட்லாம் தூக்கி போட்டு காமிப்பார். யார் சேரன் சைக்கிள் எப்படி போட்டு பண்ணி காமிச்சிட்டு வருவார். கடைசியாக தெரியுது எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முடி வெட்டுற இடத்துக்கு வருவார். அப்போ ராதாரவி ஒரு அட்வைஸ் பண்ணுவார், பாருங்கள் எங்கள் அப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டார், முடியல. என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார், முடியல. என் பிள்ளைங்க அப்படிம்பாரு, பாய் டாடி அப்படின்னு போகும். இந்த காட்சியோட ஸ்க்ரீனை சொல்கிறேன். ஒரு கல்விங்கிறதே எனக்கு 3ஆம் தலைமுறையில் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு சினிமா போனியே நல்ல தொழில் தானே, அதிலே கிடக்கணும், ஊறணும். கடைக்கு வரவங்களாம் குமாரங்க உன்னே தான் கேட்குறாங்க கஸ்டமர்லாம், என்னை கேட்கலையே. அப்போ நீ தனியாக ஒரு கடை வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் நீ மெனக்கடணும். ஒரு தொழிலை நேசிக்கணும், கிடக்கணும் பாரு, அதுதான் முயற்சி. மறுபடியும் முடிவெட்ட ஆரம்பிப்பார் சேரன். அந்த படத்தில் ராதாரவிட்ட ஒருத்தர் வந்து ஏன் குமார் அப்படிமா, சார் மூடிட்டு உட்காருங்க சார் அப்படின்னு வெட்டுவார். தட்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ். ரொம்ப அழகான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஊறணுமா, அதில் கிடக்கணுமா. 18 வருஷம் ஆச்சுமா நான் யாருன்னு வெளியே தேடுறதுக்கு. என்னோட 18ஆவது ஆண்டு நவ் ரோலிங், 18 வருஷம் ஆயிருக்கு. அப்போ ஒரு தொழிலே கிடக்கணும்ல, ஓடி போயிட்டேன். இந்த தொழில் பார்த்துக்கிட்டு நான் தொழில்கள் பார்த்துருக்கேன், ஓட்டுநராக இருந்திருக்கேன், லாரி ஓட்டியிருக்கேன், பஸ் ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த தொழிலே தான் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கேன். இப்போ யூடியூப் பேசுகிறேன்னா இது மட்டுமே நான் கிடக்கல, இதில் இருக்க முடியாது என்னால். அது போக இந்த டைம் ஏதாவது நான் சொல்லணும் அந்த உலகத்துக்கு. நான் சும்மா இருந்தேன், மெட்ராஸ் இருந்தேன், சம்பாரித்தேன், போனேன்னு இருக்கக்கூடாது. ஏதோ சம்திங் டெல். நான் ஒரு ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோலாம் பார்க்கல, அன்றைக்கி ஒருத்தன் பேசியிருக்காண்டா இந்த மாதிரி சைக்கோத்தனம்லாம் அப்போ இருந்திருக்குன்னா அவங்க நினச்சிட்டு போட்டுமே, எதிர்கால சந்ததி ஒருத்தன் சொல்லட்டுமே. யாருமே கேள்வி கேட்குறவனெல்லாம் நீங்கள் கழுவி ஊற்றினா எவன் தான் வருவாங்க?
ஒருத்தன் வந்து உதவி பண்ணுறான்னு வச்சுக்கேன், சும்மா உதவி பண்ணுவாங்களா? அவனுக்கு ஏதோ லாபம் இருக்குது. என்ஜிஓ பணமா? என்ஜிஓக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல, என்ஜிஓ பணமா? என்ஜிஓ எங்கேருந்து வருது? அப்போ யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாலண்டியர்ஸை விரட்டுறீங்க, அவன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அலிகேஷன் வைக்கிறீங்க, அவன் எப்படி வருவான்? இப்போ இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கோடி பேர் இருக்காங்க, ஏன் வரமாட்டாங்க? நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுறீங்க, கழுவி ஊற்றுறீங்க. நான் பேசுகிறேன்னா இந்த கருத்துக்களில் சில முரண்பாடுகள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம், நான் மறுக்கவே இல்லையே. அது சரி, ரைட், பாசிட்டிவ் வரையும் எடுத்து நெகட்டிவ் தள்ளுவோன்னா. ஆனால் அந்த இன்ஸ்டாவில் பாசிட்டிவ்ங்கிறதே இல்லை, ஃபுல் நெகட்டிவ் ஃபுல்லாக ஏற்றிக்க வேண்டியதான். பாசிட்டிவ் இல்லை இல்லையா? என்னன்னே புரியாமல் என்னன்னு புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. தகராறு நடக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை ரவுடிசம் ஒரு பக்கம் அதில் வளருது, எல்லாம் பிரச்சனை இருக்குது அதில். அதனால் எதிர்கால தலைமுறைகள் ஏற்கனவே சிக்கிச்சு. நம்ம கேள்வி கேட்டாலே அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க சார், அவங்க தானே, இவங்க தானே 200 யூபிலாம் வச்சு போட்டு கிளிக்கிறாங்க சார். அரசியல் கட்சிகள்ங்கிறது இன்ஸ்டாவுக்குலாம் கிட்டக்கே நெருங்கல கிடையாது, தெரிஞ்சுங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பொலிட்டீஷியன் தொட்டோம்னா சிக்கல் ஆகிடும், அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு லிமிட்டடாக பேசுவாங்க, ரொம்ப பேசுனா கண்டிப்பாக நான் எப்படி சும்மா இருப்பேன்? நான் உட்காந்து கேமரா மூடி பேசிட்டு உட்காந்துருக்கேன், என்ன கேட்குறேன்? கேமரா மூடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்பேனா? அதுக்கு அடுத்த கட்ட ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அதுவும் தெரியும் எனக்கு. ஓகே, பல்ல காட்டி நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால இதுதான் என் ஒரிஜினல் கூட நினச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தயார் தான். எல்லாமே நம்ம சகோதரிகளாக இருக்கிறீங்க, அது ஒரு சரி, ரைட்டு, அவங்க கருத்து அது அப்படிங்கிற ஒரு மரியாதை என்கிட்ட இருக்குது, குறைந்தபட்ச நாகரிகம் இருக்குது, ரைட், அது அவங்க கருத்து. பட் எம்பளையெல்லாம் உரிமையில் அட்டாக் பண்ணாலும் அப்புறம் அது கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை நம்ம மேற்கொள்வோம். அது எனக்கு தெரியும், அது அவர்களுக்கும் தெரியும். அது ஒரு லெவல் இருக்குது, லிமிட் பீப்புள்ஸ். இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்கேம்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஃபைன் லிஸ்ட்டு வந்திருந்தா இப்போ கேட்டு சொல்லிடுறேன், ஹைகோர்ட் லிஸ்ட். சிக்னலில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கேன், என் பேரில் தான் போட்டிருக்கேன். அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். குழந்தைக்கு மூஞ்சும் தாயோட மூஞ்சும் வேறு வேறையாக இருக்குது, சிக்னலில் பாருங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு போட்டிருக்கேன். நம்பரிங் பண்ணி கொண்டு வந்துட்டு நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் மண்டே வரும், ப்ரெஸ் மீட் வைப்போம், பாருங்கள். ஓகே சார். எனக்கு சொந்த வாழ்க்கை இருக்குது, சொந்த கேஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, இந்த பேசுகிறேன், எனக்கு சோர்ஸ் இருக்குது, ஊரில் விவசாயம் பண்ணுறேன், எல்லாமே இருக்குன்ட்டு. ஆனாலும் இந்த சொசைட்டிக்காக வேண்டி ஏதாவது நான் செய்யணும், சாகிறதுக்குள்ளே நான் செஞ்சுட்டு போகணும். நாய்க்கு போட்டால் சுப்ரீம் கோர்ட் வரையும் குலைச்சதில்லை நான் போட்ட வழக்கு, ஆர்டர் காப்பி எடுத்துப்பாரு, சுப்ரீம் கோர்ட்டில் என் பேர் இருக்கு பாரு. நாய்க்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் போய்ட்டு மெட்ராஸ்லாம் போட்டேன், அடுத்து சுப்ரீம் கோர்ட், ஆமாம் இது பெரிய நியூசன்ஸாக இருக்குது, எல்லாத்தையும் கிளப் பண்ணுறான், ஒட்டுமொத்த மாநில வழக்கு கிளப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மாட்டுக்கு போட்டேன், ரோட்டில் மாடு முட்டி செத்து போயிடுறான், குழந்தைய முட்டி தூக்குது, பைக்கில் மோதி செத்துடுறான். ஸோ மாடு வளர்க்குறதுக்கான கம்ஃபர்டபுளான பிளேஸ் கிடையாது இதுன்னு சொன்னேன். மாடு எங்கள் வீட்டிலே இருக்குமா ஊரில், பட்டது கிராமத்தில் கட்டி வச்சுருக்கோம், இடம் கிடக்கு, வயலில் மேயுது அப்படின்னு வழக்கு போட்டேன். தேட்டரில் தண்ணி குடிக்கிறீங்கல்ல, தண்ணிக்கு அது நான் போட்ட வழக்கு தான். இப்படி ஒரு 160 பொருள் வழக்கு போட்டிருக்கேன். வெளில டிஸ்பிளே இருக்குது, பார்த்தேங்க, உங்களுக்கு தெரியுமா, கடந்து வந்தேன், டிஸ்பிளே போட பாருங்கள், 160 பொருள் வழக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு கை காசு செலவு பண்ணி தான் போடுறேன். ஒரு வழக்கு நான் மினிமம் தாக்கல் செய்கிறது 7000 8,000 ரூபா எனக்கு செலவாகுது, எக்ஸ்பென்ஸ் தவிர்த்து, ஜெராக்ஸு, அதுக்கிற மெட்டீரியல்ஸு, சைட்டேஷன் வைக்க, ஸ்டாம்பு எல்லாம் வைக்க 7,000 8,000 செலவாகுது. சரி, ரைட்டு, பரவாயில்லை, நம்ம வழக்கு தானே, போடுவோன்னு 160 வழக்கில் கிட்டத்தட்ட இப்படி சொல்கிறது பாதிக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு இந்த இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, என்னோடய தற்பெருமைக்கு நான் சொல்லலை, கொஞ்சமாவது சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்கணுமா. ஸ்கூல்ஸில் இது வரைக்கும் 23 ஸ்கூல்ஸு, அதில் வந்து நான் ஃப்ரீயாக போய் டாக்டர் அழைச்சிட்டு போய் போதைக்கு எதிராக வந்து பேசியிருக்கேன், இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்திருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு, தனியார் பள்ளிக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு, ஆனால் அரசு பள்ளிக்கு யாருமே இல்லை. நான் செய்கிறேன். அதை இடையில ஒரு இஷ்யூ பண்ணிட்டாங்க, இங்கே நம்ம இல்லை, வேறு ஒரு டீம் போய் இடம் கூடாமல் பேசி கொளாரம் ஆகி போச்சு, கேஸெல்லாம் ஆகி போச்சு. அதில் அதுக்கு பிறகு நான் தவிர்த்துக்கிட்டேன். சரி, நம்மளே அந்த மாதிரி இன்கன்வீனியன்ட் ஆகிடும் நினச்சிப்பாங்க. இதெல்லாம் என்னோடய சொந்த சந்தோஷத்துக்காக செய்கிறதுமா. நம்ம இருந்தோம், மடிந்தோம், இறந்தோம், நாயும் தான் பிழைக்குதுங்க, பிழைக்குது, சாவுது, வரலாறு கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக. எ டெத் லைன் இட்ஸ் பெட்டர் தென் லிவிங் எ டாக். நாயாக வாழ்வதை விட சிங்கமாக கரிச்சித்து விட்டு இறந்து போங்கிறது என்னோடய கொள்கை. நன்றி, வணக்கம். நன்றி சார்.